76க்கே ஆல் அவுட் ஆனாலும் சரி, இல்லை 158 அடிச்சு அதை 14 ஓவரில் நாங்கள் கொடுத்துட்டு கேவலமாக தோத்தாலும் சரி, சஞ்சு சாம்சன் நாங்கள் உள்ளே கொண்டு வர மாட்டோம். எங்களுக்கு தேவை சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணிட்டோம். வைபவ் சூரியவன்சி டீமுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அடுத்து ஜிம்பாப்வே சீரீஸில் வெளுக்க போகிறாங்க. அதையே நாங்கள் காரணம் காட்டி டீம் பார்த்தீங்கன்னா பக்காவே செட் ஆகிடுச்சு. எங்களுக்கு இதுவே போதும், சஞ்சு சாம்சன் தேவையில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு சஞ்சு சாம்சன் டீம்லேருந்து ஓரங்கட்ட பார்ப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட மோட்டிவ் தான். எனக்கு தெரிஞ்சு ஏன் சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப் வின் பண்ண பிளேயருக்கு கண்டினியூஸாக சான்ஸ் கொடுக்காம வேர்ல்டு கப்பு ஃபுல்லாகவே வந்து ஃபெயிலியரான அபிஷேக் சர்மா ஃபைனலில் மட்டும் 50 அடித்தார். அவருக்கு கண்டினியூஸாக சான்ஸ் மேலே சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்றுமே பண்ண திலக் வர்மாவுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து அவர் டீமுக்குள்ள வச்சுருக்காங்க. பாவம் அவர் நம்பர் 3 நம்பர் 4 சூப்பராக விளையாண்டாரு. அவர் ஃபினிஷர் கொடுத்து அவரோட கெரியர் முடிச்சுடுவாங்களாட்டங்குது. வேர்ல்டு கப் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக 190+ சேசிங் பண்ணும். அந்த மேட்சை சோலோவாக நின்று சஞ்சு சாம்சன் மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு ஹெல்மெட்டு கீழே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹல்லாவை கும்பிட்டாரு, 2வது ஜீசஸ் கும்பிட்டுட்டு 3வதாக தான் வந்து நம்ம இந்து கடவுளை கும்பிட்டாரு. மத ரீதியாக வந்து அவர் டார்கெட் பண்ணுறதால அவர் வந்து டீம் வந்து ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தோணுது.